ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான், மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு சைக்கோ மாதிரி இருப்பார். அவர் வந்து ஹீரோயினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன ரீசன் அப்படின்னா, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிருப்பாங்க. ஸோ தன்னால் தான் வந்து ஹீரோயின் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதுக்கிடையில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி பண்ண ரொமான்ஸ் சீன் அண்ட் தென் அவங்க எப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அதை பற்றின ஒரு சாங், ஓப்பனிங் சாங் ஒன்று வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சாங்காக தான் இருக்கும். ஸோ அந்த சாங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆனதுனால ஹீரோ அந்த ரொம்ப அஃபெக்ட் ஆனதில் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுவார். அவர் வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்திருப்பார். இதுக்கு இடையில் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப காணாமல் போன சமயத்தில் வந்து ஹீரோ ஒரு 4-5 பேர்த்த போய் அடித்து நொறுக்கி பறக்க விட்டுருப்பார். ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடக்கும். என்ன அப்படின்னா, ஹீரோயினை வந்து அவங்க ஒரு சமயத்தில் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் வந்து போவார் அப்படின்றதுக்காக இந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீனில் ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஊடால வந்து மேனேஜரே அடித்து போட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பைக்கில் போய்கிட்டு இருக்கப்போ தான் அவங்க பைக்கில் அவங்கள டீஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஹீரோ வந்து அடிச்சிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, இது அப்படியே கதை கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். ஃபைட் காட்டுவாங்க, அதுக்கடுத்து தான் அது என்ன ரீசன் சொல்லி காமிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நிகழ்காலத்தில் என்ன அப்படின்னா, ஹீரோயினோட பிரதர் வந்து அவர் தேடி வருவாங்க. ஆனால் உண்மையிலே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் டாய்லெட்டில் படுத்து இருப்பார். அவர் வந்து ரொம்ப பெரிய மைண்ட் டிப்ரெஷன் பிரச்சனையில் இருப்பார். ஏன்னா இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரே ரீசனால் தான் வந்து இருக்காங்க அப்படின்வாங்க. அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது, ஹீரோயினை வந்து ஒருத்தவங்க கடத்திட்டு போய் அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பார். அதனால் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவுக்கும் வந்து ஒருத்தர் இருப்பான், அவனும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொன்றுப்பான். ஸோ இதுக்கிடையில் இந்த பிரச்சனைக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ சூசைட் பண்ண போகும்போது அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, உன் மைண்டில் இருக்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டோம்னா உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணால் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வில்லன் நடிகை. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்கார். காரில் போய்ட்டு ஒரு இடத்துல நடந்து போகிறாரு. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தவங்களை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதாவது கட்டி போட்டிருக்காங்கன்னா அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கார். என்ன அப்படின்னா, அவங்க பொண்ணோட இறப்புக்கு இவங்களோட பையன் தான் காரணம். ஸோ அவன் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகே, இங்கே கட் பண்ணால் அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஆப்ரேஷன் நடந்ததில் அவரோட மைண்டில் இருந்த எல்லா நிகழ்ச்சியுமே மறந்துருக்கும். பட் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவன் வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பார். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே காட்டி, நான் யார், நான் என்ன வேலை, என்ன எதனால் இப்படி ஆனேன், எல்லா டீட்டெயிலையும் வந்து அந்த இதில் வந்து ஆல்ரெடி வீடியோவில் இருக்கும். ஸோ அதை போட்டு காமிச்சதுக்கப்புறம் வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிரதர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ரொம்ப சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவங்க கூட படித்த கிளாஸ்மேட்டு. ஸோ அந்த கிளாஸ்மேட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ என் அண்ணன் மாதிரி நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ரொம்ப கேர் பண்ணி அவங்களே பார்த்துக்குருவாங்க. அந்த இடத்துல ஒரு சாங் வச்சுருப்பானுங்க. இந்த சாங் வந்து எதுக்கு வச்சாங்கன்னே தெரியாது. பட் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டுக்காக ஒரு சாங் வச்சுருக்கானுங்க. ஓகே, ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இதுக்கப்புறம் வந்து அந்த சாங் முடிஞ்ச உடனே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து இந்த என்ன பிரச்சனை அப்படின்றப்போ அந்த இடத்துல அந்த ஒரு மேனேஜர் அடித்தான்ல, அவன் வந்து இவனை அடிக்க வருவான். ஸோ இவன் அவனை அடிச்சுப்பான். இதுதான் நடக்கும். இதுக்கடையில் அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும், அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போய் கேக் வெட்டுவாங்க அந்த பொண்ணு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையில் என் கூட இருந்தப்போ எங்கள் அண்ணன் என் கூட இருந்தாப்புல, அப்போ வந்து ஒரு பொண்ணு எங்கள் கூட இந்த பொண்ணு காணோம், அந்த பொண்ணு செத்து போச்சு. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் அண்ணனும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவை. அன்னையிலேருந்து நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களோட கஷ்டத்தில் தான் இருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓகே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும், அதாவது அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து காப்பாற்ற போவாங்க. பட் அங்கே போன இடத்துல தடுப்பாங்க. ஓகே, அடிச்சு போட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை தேடி போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கிடையில் அங்கே என்ன நடந்துச்சு, அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். ஆனால் இது ஒரு சொப்ப கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இல்லை, பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம், பாய்.